जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சாய்ராம். அடிய நிறைய பாபா கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்க பாபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் வந்து சரியாவே அணிவிக்கிறது இல்லை நிறைய பாபா கோவில்கள்ல. காரணம் என்ன தெரியல போல் இருக்கு. அப்ப தெரியலன்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணும் தானே. அதனால அடியன் வந்து இந்த ஒரு பதிவை இடுறேன். இந்த சுவாமிக்கு கோவில்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சுவாமிக்கு எப்படி வஸ்திரம் மாத்துறது அதை வந்து கவனமா அடியன் சொல்றேன். இதை பார்த்து வீடுகள்ல இருக்கக்கூடிய பாபாவுக்கும் பண்ணலாம், கோவில்கள்ல இருக்கக்கூடிய பாபாவுக்கும் பண்ணலாம். ஆகையினால இதை கத்துக்கிட்டு நீங்க சுவாமிக்கு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருப்பார். ரெண்டாவது, எந்த சுவாமிக்கு எந்த வஸ்திரம் போட்டாலும் இந்த பாதமும் இந்த பாதமும் அவசியம் தெரியணும். நிறைய பாபா கோவில்கள்ல இந்த பாதமே தெரியறது இல்லை, ஃபுல்லா மூடி விடுறாங்க. இந்த பாதம் மட்டும்தான் தெரியுது. இந்த பாதம் ரொம்ப முக்கியத்துவமானது. ஏன்னா இந்த 3 விரல் இடுக்குல சந்திரனை பாருங்கிற மாதிரி சுவாமி சச்சரத்துல சொல்றாரு இல்லையா. அல்ல அவசியம் இந்த பாதமும் நல்லா தெரியணும், இந்த பாதமும் நல்லா தெரியணும். இப்ப வஸ்திரம் மாத்திர குருவுடைய கருணையினால எல்லாரும் பாருங்க. சாய்ராம். அடியன் வஸ்திரம் சாத்தக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இப்போ அடியன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் காது கொடுத்து கேளுங்க. நம்ம சாய்நாதர் வந்து சாட்சாத்து பரபிரம்மம் பகவான். அந்த சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் உடுத்தினாலும் அல்லது ஒரு நைவேத்தியம் பண்ணினாலும் புஷ்பத்தை எடுத்து அவருடைய திருச்சரணத்தில் சமர்ப்பித்தாலும் எத்தகைய பாவத்தோடு அதை செய்யணும் அப்படின்றத அடியன் சொல்கிறேன். குருநாதனுக்கு ஒரு வஸ்திரம் சாத்திரச்ச, அப்பா உலகளந்த பெருமானே, இந்த உலகத்தையே ஆடையாக கொண்ட திகம்பரனான உனக்கு அடியேன் வஸ்திரம் சாத்தக்கூடிய பரம பாக்கியம் கிடைச்சிருக்கேப்பா. அந்த பாக்கியத்தை கொடுத்த உன் திருப்பாதத்துக்கு நமஸ்காரம். மேற்கொண்டு சுவாமியுடைய அந்த அந்த அழகான திருவுருவத்தை நம்ம தொட்டு வணங்கி, இது வந்து கோவில்களில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு தான் அடியேன்னு சொல்லலை. உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பாபாவுக்கு வஸ்திரம் மாற்றினாலும் அந்த சுவாமிக்கு கை காலெல்லாம் அப்படியே அமைக்கி விட்டாலும் நீங்கள் அவசியம் இதே பாவத்தோடு செய்யலாம். ஏன்னா சுவாமியினுடைய சிலை கிடையாது இது. அதில் அதாவது ஒரு தூரத்தில் இருக்கிற சிலைக்குள்ள பகவானை பார்த்தா கல் தெரியாது. தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை பார்த்தால் அதில் பகவான் தெரிய மாட்டார், சிலைன்னு நினச்சா. ஆனால் சிலைக்குள்ளே பகவான் இருக்கிறத பார்த்துட்டா சிலை காணா போயிடும், சுவாமி தான் அங்கே இருப்பார். அந்த மாதிரி சுவாமியை தொட்டு நம்ம திருக்கைகள்னால் தொட்டு அவருக்கு அழகான ஆடையை உடுத்தும் பொழுதும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுதும் ஆனந்தமான ஹிருதயத்தோடு பண்ணணும். பரபரப்பாக பண்ணக்கூடாது, அனுபவித்து பண்ணணும். பகவானுக்கு நம்ம வஸ்திரம் சாத்துறோம், பகவானுக்கு நம்ம தூபதீபம் காட்டுறோம், பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம். அந்த நைவேத்தியத்தை பகவான் சாப்பிட்ட பிறகு உச்சிஷ்ட பிரசாதமாக மாறி நமக்கு மகா பிரசாதமாக கிடைக்கிது. அதை சாப்பிட்றச்ச பகவானுடைய பூரண கிருபாதன் மூலமாக கிடைக்கும். அப்படின்ற பாவத்தில் தான் நம்ம சுவாமியை அப்படி அனுபவிக்கணும். அனுபவிச்சு தான் குருநாதனை வந்து நம்ம சேவிக்கணுமே தவிர டப்பு 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 டப்புன்னு மாற்றிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு ஓடிடவே கூடாது. வஸ்திரம் மாற்றும்போது கை காலாம் நடுங்கணும், வஸ்திரம் மாத்திரச்சையே கை உதறணும். எதுக்குன்னா சுவாமி சாட்சாத்காரமாக அதில் இருப்பார். நம்ம சிலையாக நினைக்கிறோம் இல்லையா, சிலைக்குள்ளேயும் தான் இருக்கங்கிறத பாபா பல அடியார்கள் மூலமாக நிரூபிச்சிருக்கார். சரிங்களா? இந்த பாக்கியம்லாம் சாதாரணமாக கிடைச்சிடாது. அதுவும் ஒரு கோவில்களில் இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கு வஸ்திரம் சாத்துறதும் திருமாலை சூட்டுறதும் தூபதீப நைவேத்தியம் பண்ணுறதெல்லாம் கிடைக்காது. அந்த பாக்கியம் பரம பாக்கியமாக கிடைச்சிருக்கு குரு கிருப்பையால். ஓம் சாய்.